முகங்குப்புற விழுந்து பணிபவனை கர்த்தர் தூக்கிவிடுவார், பயப்படாதே. யோசுவா 7:10. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன என்றார். கர்த்தருடைய சமூகத்தில் முகங்குப்புற விழுந்து கிடப்பது என்பது தேவ மனிதர்களுக்கே உரிய ஒரு சுபாவமாக உள்ளது. அவர்கள் உலகத்தின் எந்த காரியத்திற்கும் அடிமையாகி கிடப்பதில்லை. பொன்னோ பொருளோ அவர்களுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு தேவ சமூகம் மட்டும் கிடைத்தால் போதும். அவர்கள் தங்களுக்காக கிடக்கிறார்களோ இல்லையோ, மற்ற ஜனங்களுக்காகவும் ஜனங்களின் விடுதலைக்காகவும் இவ்வாறு விழுந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். இங்கே யோசுவா என்ற தேவ மனிதன் தேவ சமூகத்தில் இவ்வாறு முகங்குப்புற விழுந்து கிடக்கிறான். எரிகோ என்னும் மாபெரும் கோட்டையை தகர்த்து அங்குள்ளவர்களை சூறையாடி மாபெரும் வெற்றியை கண்டார்கள். இப்போது ஆயி பட்டணத்தை பிடிக்க முயற்சிக்கிறார்கள். ஆனால் பெரிய தோல்வியை சந்திக்கிறார்கள். வேவுக்காரரின் ஆலோசனையின்படி 3000 பேர் மட்டுமே போனார்கள். ஆயியின் மனுஷர் இவர்களில் சிலரை வெட்டி போட்டார்கள், மற்றவர்களை விரட்டி அடித்தார்கள். இந்த தோல்வி இஸ்ரவேலருக்கு எப்படி இருந்தது என்றால், ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று என்று வசனம் சொல்கிறது. எரிகோவின் வெற்றியை கொண்டாடினவர்களுக்கு இப்படி ஒரு பேரதிர்ச்சி காத்திருந்தது. யோசுவாவிற்கு ஒன்றுமே புரியவில்லை. கர்த்தருக்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து கிடப்பதை தவிர வேறு வழியே தெரியவில்லை. இதுதான் தேவ மனிதர்களுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். கர்த்தரிடத்தில் பதிலை பெறுவதற்காகத்தான் இப்படி கிடக்கிறான். கர்த்தரிடத்திலிருந்து பதில் வந்தது. தோல்விக்கான காரணத்தை தெரிவித்தார். எரிகோவை சூறையாடும் போது சாபத்தீடானது எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று யோசுவா சொல்லியிருந்தான். ஆனால் யூதா கோத்திரத்தை சேர்ந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலவற்றை எடுத்துக்கொண்டான். அதுதான் அந்த தோல்விக்கு காரணம். ஒருவன் செய்த தவறு ஒட்டுமொத்த இஸ்ரவேலருக்கே ஆபத்தாக முடிந்தது. பலருடைய உயிர் போக வேண்டியதாயிற்று. சாபத்தீடானது நீங்கும் வரை உங்கள் நடுவில் இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் உறுதியாக சொல்லிவிட்டார். யோசுவா அதை கண்டறிந்து நீக்கினான். சாபம் நீங்கியது. நீங்களும் எழும்ப முடியாதபடி ஏதாவது சூழ்நிலையில் சிக்கி தவிக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடங்கள். உங்களை எழுந்திருக்கச் செய்வார். உங்களை கொண்டு செய்ய வேண்டியவற்றை உணர்த்துவார். பயப்படாதிருங்கள். ஆமென்.